அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 23 அக்டோபர் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள், நிதியமைச்சர் அன்பழகன், துணை முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆகியோர் முன்னிலையில் அடுத்த ஆண்டு நடக்க இருக்கும் தமிழ் செம்மொழி மாநாட்டுக்கான லோகோவினை இன்று தலைமைச் செயலகத்தில் அவர்கள் வெளியிட்டதாகவும், இதில் சுனாமி அலை வந்து மனித உயிர் இழந்தாலும் ஐயன் திருவள்ளுவரின் சிலை சாயாது என்பதை குறிக்கும் வகையில் இந்த லோகோ அமைந்திருப்பதை இந்த படத்தில் காணலாம். சென்னையில் உள்ள முக்கிய இடங்களை வெடிகுண்டு வெடித்தோ தீவிரவாத தாக்குதலோ நடத்தலாம் என்று ரகசிய தகவல் வந்ததை அடுத்து முக்கிய இடங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று போலீஸ் துறை செய்தி வெளியிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சர் ராஜா உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தியது. இதற்கு அவர் அளித்துள்ள ஒரு பதிலில், நான் பதவி விலக தயாரில்லை என்றும் ஸ்பெக்ட்ரம் பற்றிய முழு விவரங்களை பாரத பிரதமர் மன்மோகன் சிங் நன்கு அறிவார் என்றும் அவர் முன்னிலையில்தான் அனைத்து விவாதங்கள் நடந்தது என்று கூறியிருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் அவர்களின் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், நான் பாதி தமிழன் என்றும் தமிழர்களுக்கு எதிராக நான் செயல்பட்ட இதில்லை என்றும் இந்தியாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவே நான் பாடுபடுவதாகவும் என்னுடைய மனைவி ஜெயஸ்ரீ பச்சை தமிழ்ச்சி என்று கூறியிருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 5 கட்டமாக தேர்தல் நடத்த இருப்பதாகவும், நவம்பர் 27ஆம் தேதி ஆரம்பித்து 18ஆம் தேதி டிசம்பர் மாதம் முடிவடை இருப்பதாக தேர்தல் ஆணையம் செய்தி வெளியிட்டதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மூன்று மாநில சட்டசபை தேர்தலில் அருணாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்கிறது. ஹரியானாவில் உள்ள சுயேட்சைகளின் கூட்டணியோடு ஆட்சி அமைக்க இருப்பதாகவும், மகாராஷ்டிராவிலும் ஆட்சி அமைக்க தற்போது காங்கிரஸ் கட்சி தயாராக இருப்பதாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அசாம் முதலமைச்சர் கோகி அவர்கள் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை சந்தித்து சைனாவில் உள்ள பிரம்மபுத்திரா நதியில் அணை கட்டுவதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்டபோது, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியால் காவிரி பிரச்சனையோ, முல்லை பெரியார் பிரச்சனையோ, கிருஷ்ணா நீர் பிரச்சனையோ சரி செய்ய முடியவில்லை, சைனாவில் உள்ள பிரம்மபுத்திரா அணையை பற்றி எப்படி சரி செய்வார் என்று அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்ட மக்களை துப்பாக்கியால் சுட்டு கொன்ற கொலைகாரியான வசுந்தரா ராஜேவால் தான் ராஜஸ்தான் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வி அடைந்தது. இந்நிலையில் தன்னுடைய எதிர்க்கட்சி தலைவியை வசுந்தரா ராஜே ராஜினாமா செய்ததாக ஒரு சந்தோஷ செய்தி ராஜஸ்தானிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. எல்லை பாதுகாப்பு படையின் 48வது ஆண்டை நினைவு ஒட்டி சிறப்பான பட்டாலியன்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் கேடயம் வழங்கியதாகவும், பின்பு செய்தியாளர்களிடம் பேசுகையில், மாவோயிஸ்டுகள் தங்களுடைய ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு பேச வந்தால் அரசாங்கம் அவர்களுடன் பேச தயாராக இருப்பதாக அவர் செய்தி வெளியிட்டுள்ளதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேற்கு வங்கத்தில் நக்சலைட்டுகளால் கடத்தப்பட்ட போலீஸ் அதிகாரி ஆதிந்திரநாத் தத்தா நேற்று விடுவிக்கப்பட்டதாகவும், அவர் மீது போர்க்கைதி என்று ஒட்டப்பட்ட வாசகங்களுடன் நக்சலைட்டுகள் அழைத்து வந்ததாகவும்,
இதற்கு பரிகாரமாக நாக்சலைட் பெண் கைதிகளை இந்திய அரசு விடுதலை செய்ததாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மும்பையில் தானா பகுதியில் புறநகர் பகுதியில் ரயில் சென்று கொண்டிருந்த போது மேலே உள்ள ஒரு குழாய் உடைந்து ரயில் நசுங்கியதாகவும் இதில் 2 பேர் உயிர் இழந்ததாகவும் பயணிகள் அடித்து பிடித்துக் கொண்டு உயிர் தப்புவதற்காக இறங்கி ஓடியதாக மும்பையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் கடவுளாக போற்றப்படும் முருகப்பெருமானின் சூர சம்பார நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் சிறப்பாக நடைபெறுவதாகவும் திருச்செந்தூரில் சூர சம்பார நிகழ்ச்சி கடல் அலைபோல் மக்கள் கூட்டத்தோடு இந்த சூர சம்பார நிகழ்ச்சி நடந்ததாக திருச்செந்தூரில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இலங்கை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்த 10 தமிழக எம்பிக்கள் டெல்லியில் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை சந்தித்து தங்கள் சுற்றுப்பயணத்தை பற்றி அவர்களிடம் விளக்கியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க காங்கிரஸ் மன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வெளியுறவுத்துறை அறிக்கையில் தமிழ் ஈழ நாட்டில் இலங்கை ராட்சச ராணுவத்தினர் மனித குலத்திற்கு எதிரான போர்க்குற்றங்களை செய்திருப்பதாகவும் இது அமெரிக்க அரசு விசாரணை நடத்த வேண்டும் என்று அமெரிக்க அரசு துறை செய்தி வெளியிட்டுள்ளதாக வாஷிங்டனில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான எத்தியோப்பியாவில் வறுமை வாட்டி எடுப்பதாகவும் 60 லட்சத்துக்கும் அதிகமான மக்களுக்கு அவசர உணவு உதவி தேவை என்று அங்குள்ள செய்தியாளர்கள் செய்தி வெளியிட்டிருப்பதாகவும் மக்கள் உணவுக்காக அல்லல் படுவதாக எத்தியோப்பியாவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானில் விமானப்படை தளத்துக்கு அருகில் அணு ஆயுதங்களை சேமிக்கும் கிடங்குக்கு அருகில் இன்று நடந்த பயங்கர தற்கொலைப்படை தாக்குதலில் 7 பேர் கொல்லப்பட்டதாகவும் இதனால் பாகிஸ்தானே அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் இந்த அணு உலை மீது தாக்குதல் நடந்திருந்தால் பாகிஸ்தானின் பாதி பகுதி அழிந்திருக்கும் என்று ஒரு அதிர்ச்சி தகவல் இஸ்லாமாபாத்திலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களின் தாக்குதல் தீவிரமடைந்திருப்பதால் அவர்களை ஒடுக்குவதற்கு நாட்டோ படையினர் மேலும் ராணுவத்தினரை அங்கு அனுப்ப தயாராக இருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் ஏசியானா மாநாட்டிற்காக தாய்லாந்து சென்றிருந்த போது தாய்லாந்தில் மண்ணில் இறங்கியவுடன் அவருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டதாக தாய்லாந்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், காஷ்மீர் மாநிலங்களில் இன்று காலை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் லிட்டர் அளவுகோலில் 6.3 இது பதிவாகியதாகவும் இதனுடைய தாக்கம் இந்திய தலைநகர் டெல்லியில் உணரப்பட்டதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 23 அக்டோபர் 2009 பிற்பகல் 4 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டங்களை காணப்படவில்லை. இன்றும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வங்காள விரிகுடாவில் ஒரு சில இடங்களில் மேகங்கள் காணப்படுகின்றன. இவை மேகம் அதிகரித்தால்தான் தமிழகத்திற்கு மழை வர வாய்ப்பு இருக்கிறது என்றும் இரவு நேரங்களில் தமிழகத்தில் பல பகுதிகளிலும் சென்னையிலும் பனிப்பொழிவு இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை
நிறைவடைகிறது. மீண்டும் நியூ தமிழ் செய்தியிருக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.